போலீஸ். உங்க புருஷனை நீங்க தானே கொலை பண்ணீங்க? இல்ல சார், நான் கொலை பண்ணல. கொலை நடந்த இடத்துல உங்க கைரேகை மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. கைரேகையா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. நான் கையில கிளவுஸ் போட்டு தானே கொலை பண்ணேன். கேட்கட்டுமா? வா. டேய், ரொம்ப நேரமா ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரான்டா. எங்க? டேய், பார்க்க வேற பொம்பளை பொறுக்கி மாதிரி இருக்கான்டா. சீக்கிரம் வாடா. ஏன் கண்ணாடி போடாம இருக்க? ஏய், உனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்ன அந்த பொம்பளை பொறுக்கியே நான் தான். சங்கி ரிமோட் கூட. ஏய், படம் தானே பார்த்துட்டு இருக்கால, தர முடியாது. அப்படியா? டிவி பில்லு கட்டுறது நானு, கரண்ட் பில்லு கட்டுறது நானு, இந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறது நானு. ரிமோட் கிட்ட தர மாட்டியா? தாலி கட்டுறது யாரு? நான் தான். இந்த பில்ல நீ கட்டாம பக்கத்துக்கு நான் கட்டுவா. என்னங்க இப்ப பாரு, அந்த போனே நோண்டிட்டு இருக்கீங்க. அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்கல்ல. சரி, போன் எடுத்து ஓரமா வச்சுட்டேன். ஆனா 3 விஷயம். யாரை பத்தியும் குறை சொல்லக்கூடாது, யாரை பத்தியும் காசிப் பேசக்கூடாது, 3வது முக்கியமான விஷயம், இது வேணும் அது வேணும்னு கேட்க கூடாது. இப்ப பேசு. நேத்து உங்க இப்ப பக்கத்து அன்னைக்கு கடையில நீங்க அந்த போனே நோண்டுங்க, நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மேடம் சொல்லுங்க ப்ரோ. எதுக்கு? புதுசா பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஷாப் ஒன்று ஓபன் பண்ணியிருக்கேன் மேடம். அதுக்கு தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு கொடுத்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. கவலையே படாதீங்க, நாளைக்கு உங்க முதல் கஸ்டமரே நான் தான். ரொம்ப தேங்க்யூ மேடம். அம்மா, என்ன ஷாப்பு? அதுதான் மேடம், இந்த பாக்ஸ் ரெடி பண்ற ஓ, ஷாப். இந்த பார்சல் பண்ணுவாங்களே அதுவா? அது இல்ல, இந்த ஹியூமன்ஸ்லாம் இறந்ததுக்கு அப்புறம் ஐஸ் பாக்ஸ்ல வைப்பாங்கல்ல, அந்த பாக்ஸ் மேடம். இல்ல, புரியல. கவலையே படாதீங்க, நாளைக்கு உங்க முதல் கஸ்டமரே நான் தான். ஏய், வாய் தர. நான் சொல்லிட்டு எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. அப்புறம் ஏன் உங்க அம்மா பேசும்போது எதுவும் பேசல? சரியான படிப்பு படிச்சிருக்கீங்க மக்களே. டாடி மம்மி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன சர்டிபிகேட் பார்த்துட்டு இருக்கேன் மக்களே. சர்டிபிகேட்டா? எத்தனை மார்க் மம்மி எடுத்திருக்கீங்க? நான் எல்லாம் அந்த காலத்து கோல்ட் மெடலிஸ்ட். ஓ, அதான் வீட்ல பாத்திரம் கழுவிட்டு கிடக்குறீங்க. சாம்பார் ஆப் எனக்கு. இந்தாங்கப்பா ஸ்வீட்டு. எதுக்குமா ஸ்வீட்டு? எங்க கல்யாண நாள்ல. நான் நீ கல்யாணம் நாளா? போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்ப்பா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? உனக்கு கல்யாணம் இல்லம்மா. ஏன் கல்யாண நாளுக்கு நீங்க ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்றீங்க? 9 வருஷமா கல்யாண நாள் அன்னைக்கு உன் புருஷன்கார போனை போட்டு என்ன திட்டுவான் பாரு. எனக்கு காதை குட்டி கேட்க முடியாது, அந்த அளவுக்கு கிழிப்பாம என்ன. அதான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டேன். இல்ல வேலை முன்னாடியே சொன்னேன், உன் வீட்டை நீயே தின்னு, நான் அடுத்த பஸ்ஸுக்கு ஊருக்கு போறேமா, எனக்கு போதும். ஐயோ, மாப்பிள்ளை வந்துட்டானோ? மாப்பிள்ளை யார் பண்ணி? நீங்க தானே நசீர்? ஆமா ஆமா. மாப்பிள்ள வந்து உங்கள்ட்ட சொல்லி திட்ட சொன்னாரு, நீங்க போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா? அதான் என்ன நினைச்சு திட்ட சொன்னாரு. அட பாவி, போனை ஆஃப் பண்ணா ஆளை வச்சு திட்டுறான் அவன். ஏய், என்னாச்சு ஆளுற? உங்க அம்மா இருக்காங்களா? உங்க அம்மா காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த வீட்ல இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஒத்தாலா செய்யற. ஆனாலும் எனக்கு தான் கெட்ட பேரு. எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நீ போய் கேட்க மாட்டியா? இரு, நான் போய் கேக்குறேன். நீ போய் கேப்ப. உடனே அவங்க ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் போயிட்டு என் பையன் கல்யாணம் ஆனதுல இருந்து பொண்ணு தாசன் ஆயிட்டான்னு சொல்றதுக்கா? சரி, கேக்கல. உன் தங்கச்சி இருக்கால, கல்யாணம் பண்ணி குத்தீங்களே, அவ மாமியார் வீட்ல இருக்க வேண்டியதானே? என் மாமியார் வீட்ல வந்து என்ன உயிரை வாங்கிட்டு இருக்கா? என்ன பண்ணா? அவ சாப்பிட்டு தட்டு கூட அவ கழுவ மாட்டாளா? வேலைக்காரிக்கு தான் எல்லாரும் சம்பளம் கொடுப்பாங்க. நான் தான் இந்த வீட்டுக்கு வரதட்சணையும் குத்து வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். சரி, இரு, நான் போய் கேக்குறேன். ஒன்னும் தேவையில்ல. அப்புறம் அவ என்ன பண்ணுவ தெரியுமா? ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் போயிட்டு கல்யாணம் ஆனதுல இருந்து அண்ணனுக்கு என் மேல பாசமே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கா? சரி, கேக்கல, விடு. நான் இவ்வளவு நேரம் உட்காந்து புலம்பின்னு இருப்பேன். நீ இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுருவ. உங்ககிட்ட சொல்றதுக்கு பேசாம செவுத்துக்கிட்டே சொல்லிடலாம் போல. நீங்க வரத்த சாஜித், சாஜித் கேக்குதா? சார், உங்க ஃபேமிலி மேட்டர் பேசும்போது மியூட் பண்ணுங்க சாஜித். என்ன சனிதா, இப்பதான் டியூஷன் போனா அதுக்குள்ளே வந்துட்ட?
டியூஷன் ஆண்டியோட ஹஸ்பண்ட் கோமா போயிட்டாராம்ப்பா, அதான் வந்துட்டோம். கோமாக்கு போயிட்டாங்களா? நீயும் இருக்கே வீட்டுல தண்டமா, என்னை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறியா? வீட்டுல வச்சே சாவடிக்கிற பாரு. அவங்க கோமாக்கெல்லாம் போயிருக்காங்க. பிரியா, எங்க மாமா பெரிய போஸ்ட்ல இருக்கிறார் தெரியுமா? அப்படியா? ஏய், என் தங்கச்சிக்கு ரொம்ப நாளா காலேஜ் ட்ரை பண்றேன். உங்க மாமா கிட்ட சொல்லி ஒரு சீட் மட்டும் வாங்கி கொடுத்துறியா கொஞ்சம்? அவ்வளவுதானே? ஆமா, உங்க மாமா எந்த போஸ்ட்ல இருக்காரு? கரண்ட் போஸ்ட்ல. ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? பாட ரெடியா? எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க வார வாரம் கோயிலுக்கு போவீங்க, எப்பயா போறது இல்ல? அதுவா, அதான் நீ வந்துட்டியே. நல்லா இருப்படா போடா, அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு அது ஒண்ணும் இல்லம்மா, கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையே எனக்கு போச்சு. இங்கதான் இருக்கீங்களா? இல்ல ஒண்ணு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. என்னது? நான் அரசியல்ல போலான்னு இருக்கேன். அரசியலுக்கு போறியா? உன்னை தனியா விட்டா ஒழுங்கா வீட்டுக்கே போக தெரியாது. அரசியலுக்கு போறாளாம். வேற ஏதாவது வேலை இந்த பாரு. உங்ககிட்ட வந்து சொன்னேன் பாருங்க, என்ன சொல்லணும். சரிங்க வா, ஒரு கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட. இப்படியா இங்க வா. ஏன் உங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்குல்ல கீழே? எங்க அம்மாலாம் ஒன்றும் கூப்பிடலைங்க. வரேன். இங்க வாடி. இருங்க வரேன். ஏங்க சரிப்பா, இதோ கேட்டு சொல்றேன். ஏங்க, அப்பா வந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணும் வாங்கிட்டு வரதுக்கு கேக்குறாரு. எதுவும் வாங்கிட்டுலாம் வர வேணாம். அவர் பொருள் ஒன்று இங்கே ரொம்ப நாளாக இருக்குது, அதை மறக்காமல் எடுத்துகிட்டு போக சொல்லு. வரும்போது ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வாங்க. பாட ரெடியா? பாப்ஸ், இன்னைக்கு என்ன சமையல்? இல்ல மாமா, நான் எதுவும் பண்ணல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வெளியில போய் இருந்து ஆர்டர் பண்ணிக்கிறியா? ஓ அப்படியா, ஓகே. ஏமா, சிக்கன் எடுத்து வறுத்துரு, மட்டன் எடுத்து குழம்பு வச்சிரு, அப்புறம் மற்றதெல்லாம் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடு, சரியா? யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? நீ தானம்மா சொன்ன வெளியிலேருந்து ஆர்டர் போட்டுக்குன்னு, அதான் ஆர்டர் போட்டேன். யார் சாமி? வாழ்க்கைண்டா சில அடிகள் விழத்தான் செய்யும். அடிகள் வாங்கினாத்தான் வாழ்க்கையில உச்சத்துக்கு போக முடியும். அப்படி பார்க்க போனா நாங்களாம் வாங்கின அடிக்கு இப்போ அம்பானியை தாண்டியெல்லாம் வைக்கிட்டு இருக்கோம். ஏய், கொஞ்சம் வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கினு தெரியாப்பா? ஏடா, வெங்காயம் தக்காளினா வெங்காயம் தக்காளி மட்டும் தான் வாங்கிட்டு வரியா? கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் யார் வாங்கிட்டு வருவா? ஏய், நீ தானே சொன்ன வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கிட்டு வானே. சொன்னாதான் வாங்கிட்டு வருவியா? The next day. காய்கறி வாங்கிக்க வந்து பாரு. டேய், வெங்காயம் தக்காளி மட்டும் தான் உன்னை வாங்கிட்டு வர சொன்னேன். எதுக்குடா தேவையில்லாம எல்லாத்தையும் எல்லாம் வாங்கிட்டு வந்த? எனக்கு தெரியாம இருக்கு.